வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேன இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இந்த மாபெரும் சந்தர்ப்பத்தை, இந்த இனிய நன்னாளை தந்த எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய தகப்பன் பிதாவாகிய தேவனுக்கும் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த திருத்துவ தேவத்திற்கு எல்லா துதிகன மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். உங்கள் யாவரையும் மறுபடியுமாய் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்புல எங்களோடு கூட இத்தனை மாதங்கள், சில ஆண்டுகளாக இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இரு கரங்களை குப்பி நாங்கள் நன்றிகளை தெரிவிக்கிறோம். இதனால் ஏதோ எங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எண்ணிக்கை அதிகரித்ததுனாலவோ இல்லை இதனால நாங்கள் மிக பிரபலம் அடைந்து விட்டோமோ என்று சொல்லியெல்லாம் அல்ல. தேவனுடைய வார்த்தையை கேட்கணும்னு சொல்லி இவ்வளோ பேர் நேரத்தை செலவழித்து கேட்குறீங்க பாருங்க. அதுதான் இந்த கடைசி காலங்களில் நீங்கள் பார்ப்பது மிக மிக என்ன சொல்றது, மிக கடினம். கடைசி காலங்களில் பார்ப்பீர்களானால், ஏன் கடைசி காலம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் என்றால், வேதாகமத்தில் எழுதப்பட்ட அத்தனை அடையாளங்களும் நிறைவேறப்பட்டன. அந்த அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறின மாத்திரத்துல நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், இயேசு கிறிஸ்துவோடைய இரண்டாம் வருகை மிக சமீபம் என்று. இந்த அடையாளங்களை கொடுக்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவ்வளவாக விருப்பம் அடையவில்லை. அவர் 10ஆம் பொதுவா சொல்லிட்டார், மனுஷகுமாரன் இரண்டாவது முறை வரும்போது இதெல்லாம் சம்பவிக்கும் என்றால் நியாய தீர்ப்புக்கு நீங்க உட்படுத்தப்படுவீர்கள். இந்த மாதிரி கடைசி காலங்களில் நியாய தீர்ப்பு நாளில் நீங்க இது கொடுக்க வேண்டும், கணக்கு கொடுக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் எல்லாம் சொல்லும்போது, இந்த மனுஷகுமாரன் இரண்டாவது வருகை எப்போது சம்பவிக்கும் அப்படி என்று கேட்கிறப்போ அவர் கடிந்து கொண்டார். ஆரம்பத்துல கடிந்து கொண்டார். ஒரு அதாவது ஹிப்போக்ரைட், எவன் ஒருவன் அதாவது உண்மை இல்லாத ஒரு தன்மை இருக்கும் பாத்தீங்களா, அவனுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த சயின்ஸ் தேவைப்படும். நான் சிறு வயதுல இருக்கிறப்போ எங்க அப்பா தகப்பனார் லேம்ப்ரேட்டா என்ற ஒரு ஸ்கூட்டர் வைத்திருப்பார். அந்த லேம்ப்ரேட்டா ஸ்கூட்டருக்குன்னு ஒரு ஆரன் இருக்கும், கீன்னு ஒரு மாதிரி அடிக்கும். இப்ப எங்க அப்பா அந்த முக்குல வரப்போ அவர் ஆர்ன் அடிச்சுட்டு தான் வருவார். முக்குல இப்படி கிராசிங்ல யாராவது மோதிருவாங்களோ அப்படின்றதுக்கு ஒரு கீன்னு ஒரு ஆர்ன் அடிச்சுட்டு இப்படி வருவார். அந்த ஆரன் கேட்டதும் தான் தாமதம், வீடே தலைகீழா மாறிடும். என்ன விளையாண்டு இருந்தோமோ அந்த விளையாட்டெல்லாம் எடுத்து ஓரமா வச்சுட்டு கிட்டுச்சுட்டு புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே நல்ல புள்ள மாதிரி உட்காந்து படிக்கிற பொசிஷனுக்கு வந்துடும். அது சின்ன வயசுல நான் பண்ணின சிலிம்ஷமா இருந்தாலும் அது தவறான காரியமே. நான் நடிக்கிறேன் இல்லைங்களா, நான் உண்மை இல்லாதவனாக அங்க ஒரு தோற்றத்தை நான் அணிந்து இருக்கிறேன் என்பதற்கு பொருளாகும். நான் உண்மையாக இருப்பேன் என்றால் நான் அப்படியே பேட்டும் பாலோட நின்றுக்கணும். வீட்டுக்குள்ள கிரிக்கெட் ஆடணும்னா எப்படி இருக்கும் தெரியுமா, நிறைய ஜன்னல்லாம் உடைச்சிருக்கேன். அந்த மாதிரி ஒரு ட்ராக் ரெக்கார்டு எனக்கு இருக்கு. அதனாலதான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா என்ன சொல்லுவாங்க, வீட்டுல விளையாடக்கூடாதுன்னு. சரி, வெளியில போய் விளையாடுனா வெளியில விளையாடக்கூடாது, வெளியில வண்டியெல்லாம் வரும். அப்ப நான் என்னதான் பண்ணுவேன், அதனால தெரியாம விளையாட வேண்டியது. இப்போ குற்றம் சாட்டுவது என் தகப்பனையா இல்லை நானே என்ன குற்றம் சாட்டிக்குவதா, இது வேற டாபிக். சரி, அதுக்குள்ள போக வேண்டாம். மொத்தத்துல நான் போய் சொல்லிட்டேன், கரெக்டுங்களா? அப்ப என்னை எதுதான் காப்பாத்துச்சு? அந்த ஆரன் அப்படிங்கிற அடையாளம் என்னை காப்பாத்துச்சா? ஒரு நாள் என்னாச்சுன்னு கேட்டா, எங்க அப்பா ஆரன் அடிக்காமலே வந்துட்டாங்க. இங்க குதூகலமா பயங்கரமா மேட்ச் போயிட்டு இருக்கு. உள்ள 5-6 பசங்க வீட்டுக்குள்ள, ஹால்ல, கொஞ்சம் பெரிய ஹால் எங்களுது. அதுல பாத்தீங்கன்னா டிவி ஷட்டர் இருக்கும், அதுதான் ஸ்டம்ப்பு. அந்த பக்கத்திலிருந்து ஒருத்தன் பால் வீசுவான், தூக்கி அடிச்சானா அவுட், கீழே கிரவுண்ட் லெவல்லே அடிக்கணும். அப்படிதான் மேட்ச்.
சிங்கிள் பிச் கேட்ச் அவுட்டு, இந்த மாதிரிலாம் வச்சு நாங்களாம் ஒரு ரூல்ஸை போட்டு விளையாடுவோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவர் சைலண்டா உள்ள வந்துட்டு, எங்க அப்பா ஸ்ட்ரிக்ட் தான், ஆனா ரொம்ப ஸ்போர்ட்டிவ். அதாவது எங்க அம்மா தான் அடிப்பாங்க, எங்க அப்பா அடிக்க மாட்டார். எங்க அம்மா தோலை உரிச்சு கையில கொடுத்துருவாங்க. என்ன அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா அடிக்கலன்னா என்னால கையிலேயே பிடிச்சிக்க ரொம்ப குறும்பு நான். அப்படிதான் துரு துருன்னு இருப்பேன். இப்போ கூட அப்படிதான். சரி, விட்டுருங்க. இப்போ அவர் வந்து பின்னாடி வந்து நின்னாச்சு. இங்க மேட்ச் பயங்கரமா போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு குரல் கேட்க, எப்படா அடிக்கிற, நேரம் அடிக்க வேண்டாமா நீ அப்படி. திரும்பி பார்த்தா என்ன குரல் வேற மாதிரி இருக்கேன்னு எங்க அப்பா நின்றுட்டு இருக்கிறார். கைகள்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. அப்புறம் தான் அவர் கூப்பிட்டு, எல்லாரும் எல்லாம் ஓடிட்டானுங்க பசங்கெல்லாம் கூப்பிட்டு, டே தம்பி, நீ உள்ள விளையாண்டினா உனக்கு தெரிஞ்ச கிரிக்கெட் கூட மறந்து போயிடும். நீ கிரவுண்டுக்கு போய் விளையாடணும், அப்பதான் உனக்கு வந்து நல்லா அந்த கேம் வந்து நல்லா அது வரணும். அம்மா விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னா, அது நீ அம்மா கிட்ட தான் பேசிக்கணும்ட்டு அவரு கழண்டுட்டார். இந்த மாதிரி பல வேடிக்கையான விஷயங்கள்லாம் எங்க வீட்டுல நடக்கும். அப்புறம் கிரவுண்டுக்கு போறதுக்கு பர்மிஷன் வாங்கி, அப்புறம் வாரத்துல ஒரு நாள் மட்டும் சனிக்கிழமையில கிரவுண்டுக்கு போய் விளையாடுறதுக்கு பர்மிஷன் கிடைச்சது. அப்ப இருந்து அந்த ஆரன் அடிக்கிற இது அதெல்லாம் நின்னு போச்சு. இப்போ இந்த கதையை ஏன் சொன்னேன்னு கேட்டா, இந்த மாதிரி இந்த ஆரன் எப்ப அடிக்கும்னு கேக்குறவன் தான் மோசமானவன். அவனோட எண்ணம் எப்படியாக இருக்குது என்றால், துர் எண்ணம் படைத்தவனா இருக்கிறான். அவன் கேடுகட்ட எண்ணம் படைத்தவனா இருக்கிறான். அவன் அயோக்கியத்தனத்தையே விரும்பி நாடுகிறவனா இருக்கிறான் என்று சொல்லி இயேசு கிருஷ்ணன் அங்க மறைமுகமா ஹிப்போக்ரைட் அப்படி என்று சொல்லுகிறார். அவ்வளவுதான். இவன் ஒரு நடிகன் என்று சொல்லுகிறார். எவன் ஒருவன் நடிக்கிறானோ அவனுக்கு தான் இந்த மாதிரி அடையாளங்கள் எல்லாம் தேவைப்படும். ஏன்னா அந்த அடையாளம் வந்துச்சுன்னா நான் தெரிஞ்சுக்குவேன் இவர் வரப்போறாருன்னு, அப்ப இருந்து நான் உஷாராயிருவேன் அப்படின்னு. அதனாலதான் மனுஷனுக்கு இது வரைக்கும் ஆண்டவராகிய தேவன் எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிறத தெரிவுபடுத்தாமலே ஒவ்வொருத்தனையும் அனுப்புறாரு இந்த உலகத்திற்கு. பர்த் டேட் இருக்கு, எக்ஸ்பைரி டேட் இருக்கா? எக்ஸ்பயர் ஆன பிறகுதான் அந்த டேட் தெரியும். தெரிஞ்சா என்ன பண்ணுவான் நம்ம மனுஷன்? தெரியாமலே இவனை கையில பிடிக்க முடியல, தலைகீழ தொங்குறான் ஒருத்தனும், இல்லைங்களா? எனக்கு இந்த அரசாங்க ஊழியர்கள், இந்த போலீஸ், இவங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கும். எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நாட்டை லா அண்ட் ஆர்டருக்குள்ள வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? ரொம்ப கஷ்டங்க. கடினமான வேலை, டென்ஷன் பிடிச்ச வேலை. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் 1 hour நீங்க உட்கார முடியாதுங்க. அங்க வரக்கூடிய போன் கால்களும் கேஸுகளும் பார்த்தா இவங்கெல்லாம் மனுஷங்களான் இருக்கும், நமக்கு பாவமா இருக்கும். தினத்துக்கு அதையே பார்த்து பார்த்து அவங்களுக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதான் எவனாவது கையில சிக்கனா வச்சு வீசிடுறாங்க. அதுக்கு உடனே ஹியூமன் ரைட்ஸ் வந்துருவாங்க. தேவையில்லாம அடிக்கிறது தவறுதான், தேவைக்கு அடிக்கிறது அவசியம் தானே. இப்போ மொத்தத்துக்கும் நீங்க கொடியை பிடிக்க கூடாதுல்ல. நிறைய பேர் அநியாயமா அடிச்சே கொண்டு போட்டுருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல, அதெல்லாம் அநியாயம் தான், ஒத்துக்கிறேன். ஆனால் மொத்தத்தில் பார்ப்பீர்களானால் கட்டுக்கடங்காத நிலையில இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. இவைகளை குறித்து தான் சில அடையாளங்களை இயேசு கிறிஸ்து மத்தேயு 24 சொல்லக்கூடியதாவது. அதுல இருந்து பல வெளிப்பாடுகள் பவுல் அப்போஸ்தலர் மூலமாக, பேதுரு மூலமாக, நம்ம யோவான் சீஷன் மூலமாக பல காரியங்களை ஆண்டவராகிய தேவன் வெளிப்படுத்தி கொண்டேதான் இருக்கிறார். ஆனால் இவைகளை எவன் ஒருவன் கூர்ந்து கவனிக்கிறானோ, இவைகளெல்லாம் எவன் ஒருவன் இருதயத்துல புகுத்தி அதன்படி வாழ கற்றுக்கொள்ளுகிறானோ, தன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றி எழுதுகிறானோ, அவனுக்கே நித்திய ஜீவன் வழங்கப்படும், அவனுக்கே ஜீவகிரீடன் வழங்கப்படும். அவன்தான் கடைசி வரையும் இந்த பிசாசோட கிரிகளுக்கும் பிசாசோட வன்முறைகளுக்கும் எதிர்த்து நிற்பான். யாக்கோபு 1:12 ஆங்கிலத்துல நல்லா வருகிறது. Those that shall endure the temptations till the end, to them the crown of life will be given. ஆங்கிலம் புரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை புரிஞ்சிருக்கும் ஏற்கனவே. என்டியூரன்ஸ் என்றால் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்ப்பா, அதுதான் என்டியூரன்ஸ். எவ்வளவு வன்முறைகள் வந்தாலும் சரி, எவ்வளவு விதமான போராட்டங்கள் வந்தாலும் சரி, அநியாயங்கள் வந்தாலும் சரி, நான் நிலையாய் நிற்பேன். உங்களால யாராவதுனால சொல்ல முடியுமா? சில பேர்னால சொல்ல முடியும். ஏன் தெரியுமா? நீங்கள் கிறிஸ்துவில் உறுதியா இருப்பதனால், வேதாகமத்தில் நீங்கள் உறுதியா இருப்பதனால், இந்த வேதாகமத்தின் வாக்கு தத்தங்கள் உங்களுக்கும் எனக்கும் ஆதாரமா இருப்பதனால் சொல்ல முடியும். எந்த மனுஷனையும் நினைச்சு நீங்க இதை சொல்ல முடியாது. நான் நிலையா நிற்பேன். ஏன்னா ஏதாவது ஒண்ணு எங்க அப்பா வந்து நிப்பாரு. நாளை காலையில் உங்க அப்பா செத்து போயிட்டாருன்னா
அவருக்கு எக்ஸ்பைரி டேட் நாளைக்கு காலையில இருந்ததுன்னா நீங்க என்னங்க பண்ணுவீங்க? எதனால என் கணவன் வந்து நிற்பார்? காட் ஃபார்பிட் தட் சிச்சுவேஷன். அப்படி நடக்கக்கூடாது. உங்க கணவனும் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு ஒரு நாள் வரதான போகிறது. அதற்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? எப்பொழுதுமே உங்களுடைய கண்களை யாருக்கு நேராக ஏறெடுக்கணும் என்றால், என்னை படைத்த தேவன், என்னை உருவாக்கின சிருஷ்டி கர்த்தருக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். என் கரங்களை அவருக்கு நேராக நான் உயர்த்தி, நான் என் ஜெப ஆலயத்திலிருந்து நான் மன்றாடுவேன் என்று சொல்லுகிறார் தானியேல் பக்தன், தாவீது பக்தன், மோசே பக்தன். இவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்தி சந்தியில பாத்தீங்கன்னா ஈசாக்கு போய் தேவனை இப்படியாக ஆராதித்தாராம், துதித்தாராம். அப்படிப்பட்ட பழக்கம் வழக்கம் இருக்குதுங்களா உங்களுக்கு? இந்த வேதாகமத்தை வாசிக்கிறது, இந்த வேதாகமத்துல தியானம் செய்வது, இந்த பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதிப்பது, இவங்கெல்லாம் வந்து சங்கு சங்குன்னு இந்த கலர் பல்ப் எல்லாம் போட்டுட்டு புகையெல்லாம் போட்டுட்டு தலைகளா, அது அதாவது இது அத பிசாசு எங்க இருக்கணும்னு தெரிஞ்சா நிறைய சர்ச்சுக்கு போனாலே நீங்க தெரிஞ்சுக்கலாம். பிசாசு கூட்டங்களை பார்க்கலாம். நீங்க தலையெல்லாம் முடியெல்லாம் விரிச்சு போட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் அடிச்சுக்கிட்டு அரை நிர்வாணமாக நின்று கொண்டு இவைகள் எல்லாம் செய்வதெல்லாம் இன்றைக்கு இந்த சேட்டைகள் எல்லாம் நீங்க எங்க பார்க்கலாம்னா சர்ச்சில் தான் பார்க்கலாம். அப்படியெல்லாம் ஆடி பாடினாதான் நாங்க இளைஞர்களை இழுக்க முடியுமாக்கும் அப்படின்னா, அப்படிப்பட்ட இளைஞர் தேவையே இல்லை கர்த்தருக்கு. நீ ஏன் போய் அதுக்கு கர்த்தரே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாரு, நீ ஏன் போய் இழுத்துட்டு வர? அவரு இப்ப ஒருத்தர் எலெக்ஷன்ல இருந்து நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேங்கன்னு சொல்லிட்டா, இல்ல இவருக்கு தான் நீங்க ஓட்டு போடணும், நான் எலெக்ஷன்ல இருந்து வாபஸே வாங்கியாச்சுன்னு இப்ப லூஸ் ஆயா நீ அப்படின்னு கேட்பாரு அவரு, வாபஸ் வாங்கினவர். அந்த மாதிரி இன்னைக்கு உலகம் இயங்கி கொண்டிருப்பதை பார்த்து ஆண்டவராகிய தேவன் நகைக்கிறாராம். இவனுக்கெல்லாம் ஒண்ணுமே வழங்கல, இவ்வளவு சொல்லி இவனுக்கெல்லாம் ஒன்னும் புரியவே இல்லைல்ல. என் ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி சிலுவையில அடிச்சு நரபலி ஆக்கி அவனை ஒரு வழி ஆக்கி சித்திரவதை செஞ்சு கொன்னு போட்டு அவர் உயிர் தெளிந்து 40 நாட்கள் உயிரோட நடமாடினார் அவர்கள் மத்தியில. அப்பொழுது இவனுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நகைக்கிறானாம். ஏன்? வாங்க, ஒரு நாள் இருக்கு உங்களுக்கு எல்லாம், அன்னைக்கு வச்சுக்கிறாரு வீட்டை. ஏன்னா அவர் கோபப்பட்டு எவ்வளவோ காரியத்தை செஞ்சுட்டாரு. இனி கோபப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. அங்க அமைதியில உட்காந்து நகைக்கிறாராம். வாங்கடா வாங்க, ஒரு நாள் உங்களுக்கு எல்லாம் இருக்கு. சரி, போகட்டும். உங்களுடைய நிலைமை என்னவென்று சொல்லி சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லிதான் அந்த முதலாவது இருக்கக்கூடிய 10 நிமிஷம் 12 நிமிஷம் நாங்க இந்த காரியங்களை மறுபடியுமாய் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், வேற வேற ரீதியில. அப்போ உங்களுடைய நாடி நரம்பு புத்தி சுவாதியத்துக்குள்ளெல்லாம் நல்லா ஏறணும், ஊறணும். இந்த வேதாகமம் அடிப்படையில தான் உங்க வாழ்க்கை இயங்கணும் என்று சொல்லி உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்கிறோம். வாருங்கள், நாம் முன்னேறி செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பில நாம் பல ஆண்டுகளாக பல காரியங்களை பார்த்து வருகிறோம். 170 அத்தியாயங்களுக்கு மேலாக இங்க போதிக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் எல்லாம் நீங்கள் கண்டிருப்பீர்கள், பார்த்து கேட்டிருப்பீர்கள், புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆதியாகமம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புத்தகம். 50 அதிகாரங்களை கொண்ட இந்த புத்தகத்துல இல்லாத காரியமே கிடையாது, எழுதப்படாத ரகசியமே கிடையாது. எல்லா ஆழ்கடல் ரகசியங்களும் அதுல அடங்கி இருக்கிறது. ஆழ்கடலுடைய ஆழம் எவ்வளவு இருக்கும் தெரியுமா? 3 கிலோமீட்டர் வரைக்கும் போகுமாமா டெப்த். 3 கிலோமீட்டருங்க. ஒரு 3 மாடி வீடு கட்டிட்டு மேல ஹெட்ரூம் எல்லாம் போட்டா வெறும் 45 அடி தான் அதோட ஹைட். 3 மாடிங்க அவங்க வீடு அப்படின்னு இப்படியே பாத்தீங்கன்னா அது 45 அடி, அவ்வளவுதான். 3 கிலோமீட்டர்னா எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? அவ்வளோ அடி ஆழம் இருக்கக்கூடிய ரகசியங்கள் இந்த வேதாகமத்துல தான் இருக்குங்க. இந்த ரகசியத்தெல்லாம் தெரிஞ்சு நான் என்னங்க பண்ண போறேன்னா, அதை தெரிஞ்சவங்ககிட்ட தான் சொல்ல முடியாது. நம்ம தெரிஞ்சுக்கணும்னு பிரயாசப்படுறான் பாருங்க, அவனுக்கு முதல்ல நான் ஏன் தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த கேள்விக்கு பதில் தெரியணும். நான் வேலைக்கு போகணும். எதுக்காக வேலைக்கு போகணும்? அப்பதான் நீ சம்பாதிப்ப. எதுக்காக சம்பாதிக்கணும்? அப்பதான் நீ உன் சொந்த காலில் நிக்க முடியும். எதுக்காக நான் சொந்த காலில் நிக்கணும்? அப்பதான் நீ கடன் வாங்க மாட்ட. நீயே சம்பாரிச்சு உன் சட்ட துணிமணில இருந்து, உன் சாப்பாட்டுல இருந்து, உன் பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் நீ கவனிச்சுக்க முடியும். அதனால என்ன பிரயோஜனம்? அத நீ சொத்து சேர்த்தி வச்சிருக்கிறியா? அப்படி நான் சொத்து சேர்த்தி வச்சிருக்கிறேன்டா, அதுல என்னடா பெருமை இருக்கும் உனக்கு? அதை நான் கஷ்டப்பட்டு சேர்த்தி வச்சது, நீ வச்சுக்கோ. என்னால முடியாத பட்சத்துல நீ எடுத்துக்கோ. ஆனா நீ அதையே நம்பி இருக்க கூடாது இல்லையா? அது புருஷ லட்சணம் கிடையாது இல்லையா? அப்படின்லாம் நீங்க எடுத்து சொல்லி ஒரு கட்டத்துல அவன் புரிஞ்சுக்கிட்டான்.
அப்பதான் வேலைக்கு போவான். வேலைக்கு போனாலும் அப்பதான் அவன் கவனிச்சு வேலை செஞ்சு நல்லா ஜெயிக்கணும், என் சொந்த காலில் நிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருமா வராதா? அதே மாதிரிதான் வேதாகமம் இருக்கக்கூடிய இந்த ஆழ்கடல் ரகசியங்களை எதற்காக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த உலகத்துல இந்த போராட்டத்தின் மத்தியில, உபத்திரவத்தின் மத்தியில நானும் நீங்களும் வாழ்வதற்கு ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை மட்டுமல்ல, நமக்கு பாதுகாப்பும், நமக்கு எல்லா விதமான சௌகரியங்களும் ஆண்டவராகிய தேவன் பண்ணி தருகிறார். அதே நேரத்தில் உபத்திரவம் என்பது கூடயே சேர்ந்துதான் வரும். நிறைய பேர் இன்னைக்கு கள்ள போதகர்கள் இறங்கி இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? நீங்க ஏதோ ஒரு தொட்டிக்குள்ள குதிச்சு இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டேன், முழுக்க ஞானஸ்நானம் எடுத்தோன்னே உபத்திரம் எல்லாம் மறைந்து போய்விடும், உங்களை கண்டாலே பிசாசு ஓடியே போயிடுவான். அப்பதான் பிசாசு உங்ககிட்ட அதிகமா வருவான். ஏன்? அத்தனை நாள் வரைக்கும் நீங்க அவங்ககிட்ட ஃப்ரெண்டா இருந்தீங்க. இப்போ பிசாசிற்கு நீங்க எதிரியாக மாறி விட்டீர்கள். சும்மா விட்டுருவானா? முதல் எதிரியே நீங்க தான் அவனுக்கு. இதை கேட்ட பாதி பேரு டேங்க்ல குதிக்காமே தப்பிச்சிடறான். நல்லது உனக்கு. ஏன்னா மறுபடியும் நீ யோசித்து திருப்பி வா. டேங்க்ல குதிச்ச பசங்கள்லாம் என்ன ஆகுது இன்னைக்கு? இப்படியாக அவர்கள் யோசித்துக் கொள்கிறார்கள். எந்த பொருள் அப்ப என்ன ஆகுது? உபத்திரவம்னு வந்தோடனே இயேசுவை மறுதளிச்சிடுறாங்க. ஏன்? எங்களை ஏதோ ஒண்ணு சொல்லியாக்கும் இந்த தண்ணி தொட்டிக்குள்ள குதிச்சு எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தானுங்க, இன்னைக்கு உபத்திரம் வந்துருச்சே, அப்ப இவனுங்க சொன்னதெல்லாம் கட்டுக்கதையா? ஆமா, கட்டுக்கதை தான். நீ கட்டுக்கதை சொல்றவங்கிட்ட போய் கட்டுக்கதை கேட்டீங்கன்னா கட்டுக்கதை தான் வரும். உண்மை சொல்றவங்கிட்ட போய் கேட்டாதான் உண்மை கதை வரும். அதனாலதான் நீ வேறு பிரிக்க வேண்டும். யாரும் இப்படி தவறாக வழி நடத்த வேண்டாம். கிறிஸ்துவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, தப்பா சொல்லி யாரையும் வழி நடத்தாதீங்க. வேதாகமத்தில் இருப்பதை அறிந்து புரிந்து அதன்படி வாழ்ந்த பிறகே பிறருக்கு நீங்கள் உபதேசம் செய்ய தகுதி உடையவர்கள். உபதேசம் செய்வதை நீங்களும் பின்பற்ற வேண்டும். 6 ஆண்டு காலங்களாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான மெசேஜ்களை இந்த சேனல்ல நாங்க கொடுத்துருக்கோம். ஆனால் ஒவ்வொரு செய்திக்கு பின்பும் என்னை நான் பரிசோதித்து பார்த்து கொள்ளுவேன். இதுக்கு நான் இந்த வசனத்துக்கு உண்மையா இருக்கேன்னா, நான் பேசின பிரகாரம் நான் முதல்ல இருக்கிறேன், நான் பாத்திரமா? இல்லைன்னா நியாய தீர்ப்பு எனக்கு எதிராக வரும், கர்த்தருடைய பட்டயம் எனக்கு எதிராக பாயுமே, அப்படிங்கிற அந்த பயபக்தி இருக்கணும். சரி, இதெல்லாம் எதற்காக சொல்லுகிறோம்னு கேட்டா, இந்த ஆதியாகமத்திற்குள்ளதான் இவ்வளவு காரியங்களும் அடங்கி இருக்கிறது. இதுல இருந்து பிரிந்த புத்தகங்கள் தான் மித்த 65 புத்தகங்களும். பிரிந்ததென்றால் பிரிக்கப்படவில்லை, ஆனால் இதோட கோர்வாக பார்க்கக்கூடிய புத்தகங்கள். எதையுமே நீங்க ஆதியாகமத்தோட கோர்த்து பார்க்கலாம். போகட்டும். ஆதியில ஆண்டவராகிய தேவன் உலகத்தை சிருஷ்டித்தார். அந்த சிருஷ்டிப்புகளுக்கெல்லாம் அதிபதிகளாக ஆதாமையும் ஏவாளையும் அமரச் செய்தார், ராஜா ராணி. அதற்கு பின்பே இவர்கள் ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது, எதை வேணா சாப்பிடுப்பா, அந்த ஜீவ விருட்சங்கள்லாம் இருக்கு, சாப்பிடு. ட்ரீ ஆஃப் லைஃப், ஜீவ விருட்சங்கள்ல விருட்சம். ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ட்ரீ ஆஃப் ஈவில் அண்ட் நாலேஜ், நன்மை தீமை அறியக்கூடிய ஒரு காரியம். அந்த விருட்சத்தை நீங்க சாப்பிடக்கூடாது. அதை சுத்தி தான் அந்த பிசாசு நின்றுகிட்டே இருக்கிறான். தினமும் பாக்குறாங்க, அந்த மரத்துக்கு கீழே ஒருத்தன் வித்தியாசமா நிக்கிறான், அவன் பேர் தான் பிசாஸ். அது என்ன ரூபத்தை கொண்டவன் நின்று இருந்தான்னு இது வரைக்கும் யாருக்கும் வெளிப்படுத்தப்படலை, நம்மளும் விட்டுடலாம் அப்படியே. ஆனா ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு உடை அணிந்தோ இல்ல ஏதோ ஒரு ரூபத்துல அவன் இருந்திருக்கிறான். இப்படி பாம்பு மாதிரி தரையில போறக்கூடிய உருவம் இல்லை அவனுக்கு. சபிக்கப்பட்ட பின்னதான் அந்த உருவம் மாறுகிறது. அதை கண்ட ஏவாள் அம்மையார் போய் ஒரு சீக்ரெட் சம்பாஷணையா இல்ல வெளிப்படையான சம்பாஷணையா என்று தெரியல, ஆதாமுக்கு தெரியாம நடக்க வாய்ப்பே இல்லை. கண்டு காணாதது போல இவர் போயிட்டாரா என்னமோ தெரியல, இல்ல அவரு கேட்டுட்டு எனக்கு இதுல எல்லாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லம்மா, நீயே பாத்துக்கோன அப்படின்னு சொல்லிட்டு அது இவர் போயிட்டார் போல. பாவத்துல விழுந்து போனாங்க ஏவாள். அதே பழத்தை எடுத்து இவரும் ஐயாவும் சாப்பிட்டுட்டு, அப்புறம் ரொம்ப சௌரியமா இந்த அம்மா கொடுத்த பழத்தை தான் நான் சாப்பிட்டேன், அந்த அம்மா தான் பாவம் செஞ்சதுன்னு பழிய தூக்கி அந்த அம்மா மேல போட்ட பயங்கரமான நீதிமானவர். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம 3வது அதிகாரத்தில் பார்த்து விட்டோம். பாவத்துடைய கொடூரம் வெளியே வர ஆரம்பித்தது, பூமி சபிக்கப்பட்டது, மனிதனும் சபிக்கப்பட்டான், கொலையாளியாய் மாறினான். காம விகாரங்கள், குடிவெறிகள், இச்சைகள், விபச்சாரங்கள், ஓரின சேர்க்கை, அது பத்தாதுன்னு மாம்சமா இருக்கக்கூடிய அனைத்தோட கூட செக்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. மிருகத்தை கூட விட்டு வைக்கல. ஆண்டவர் பார்த்தார், ஒரு கட்டத்துல ராட்சதர்கள் எல்லாம் பிறந்து விட்டார்கள். தேவனாகிய கர்த்தர் நினைத்தார், இதை முடித்து விடலாம்,
மனிதனை நான் உருவாக்கினதற்கு வெசனப்படுகிறேன் என்று அவர் இருதயத்துல எண்ணினாராம். அப்பொழுதுதான் நோவா என்கிற நீதிமான் கிருபை பெறுகிறார். அவர் மூலமாக பேழை, மகாஜல பிரளயம் 2 காரியங்கள் வருகிறது. பேழை என்றால் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. இயேசுதான் அந்த பேழை, இயேசுவின் நாமம் தான் அந்த பேழை. இதெல்லாம் 6வது அதிகாரத்துக்குள்ள பார்த்துட்டோம். 7வது அதிகாரத்துல நாம் இப்போ தியானித்து கொண்டிருப்பது 19 வசனத்தை முடிச்சு 20வது வசனத்துக்கு போக போறோம். 7வது அதிகாரம் முழுவதும் மகாஜல பிரளயம். மகாஜல பிரளயம் என்றால் மகா உபத்திரவ காலத்தோடு கூட நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். பேழைக்குள் இருப்பவர்கள் எல்லாம் ஒரு அழிவுக்கும் தள்ளப்படவில்லை. அந்த பேழை தான் இயேசு. இயேசுவின் நாமத்தின் அண்டையில இருக்கிறவர்கள் எல்லாம் பாதுகாப்படைவார்கள். உபத்திரவங்கள் வரும். என் பேழை சுத்தி உபத்திரம் தான் இருந்துச்சு இல்லைங்களா? ஜலம், இடி, மின்னல், அட்டி கிளப்புது. நமக்கு அப்படிதான் இருக்கும். வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறப்போ நம் வாழ்க்கையை சுற்றி பல உபத்திரவங்கள் பல ரூபத்தில் தலைவிரித்து ஆடும். ஆனால் அதை கண்டு நீங்கள் அஞ்சாதிருங்கள். ஏன் என்று சொல்லுகிறார்னா, நீங்கள் இருப்பது பேழைக்குள்ளாக. நீங்கள் அடங்கி அமர்ந்து அமைதலா இருப்பது இயேசுவின் நாமத்திற்குள்ளாக. அதே போல ஒரு குட்டி பேழையில எல்லாரும் பிரயாணம் செய்து கொண்டிருந்தாங்க. இயேசு கிறிஸ்து அங்கே ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தால் இவர்கள் எல்லாம் அஞ்சி நடுங்கி அந்த புயலுக்கு அஞ்சி ஓடி வந்து கத்துற இயேசுவை எழுப்புறாங்க. உங்களுக்கு தூக்கம் எப்படி வருதுன்னு அர்த்தம். நீ என்ன மாதிரி தாண்டா படுத்து தூங்கி இருக்கணும். ஏன்னு கேட்டா, இந்த பேழைக்குள் இருக்கிறவர் மனுஷகுமாரன், பிதாவின் ஒரே குமாரன். என்னடா பயம் உங்களுக்கு? அப்ப என்னோட வல்லமை உங்களுக்கு புரிஞ்சுக்கவே முடியல. யாரோட நீங்க பிரயாணம் செய்றீங்கிறது ஒரு அர்த்தமே உங்களுக்கு புரியல அப்படின்பதற்கு பொருளாகும் அது. இன்றைக்கு கிறிஸ்துவர்களாக இருக்கக்கூடிய நாம் பல பேருடைய நிலைமை எதுவாக தான் இருக்கிறது. யாரோடு கூட இணைந்து பிரயாணம் செய்கிறோம்? யார் நம் சார்பாக இருக்கிறார்கள்? யார் நம் பரிகாரியா இருக்கிறார்கள்? யார் பரிந்து பேசுகிறார்கள்? எவருடைய நாமத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம்? அந்த நாமம் பெறுவதற்கு இயேசு கிறிஸ்து எவ்வளவாக கடினமான பாதைகளுக்குள் நடந்து சென்றார். எல்லா நாமங்களுக்கு மேலான உயர்ந்த நாமத்தை நான் பற்றி கொள்கிறப்போ எனக்கு எதிராய் நிற்பவன் யார்? என் சார்பாய் தேவன் இருப்பாரானால் எனக்கு எதிராய் இருப்பவன் யார்? இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம எளிதில மறந்து போயிடுறோம் இல்லையா? என்னை சேர்த்துதான் சொல்றோம். ஏன்னா அதுதான் மனிதனோட இயல்பு. மாம்சமோ பலவீனமானது. மனிதனோட இயல்பு அதுதான். ஒரு போராட்டம், ஒரு வியாதி, ஒரு வறுமை, ஒரு கொடுமை, இவைகள்லாம் வரும் மாத்திரத்தில் நாம் கலங்கி விடுகிறோம். அதனால்தான் 2 தெசலோனியர் 2வது அதிகாரம் 2வது வசனத்துல உங்கள் இருதயம் ஷேக்கண்டுக்கு சரியான பதம் எனக்கு தெரியல, அசைக்கப்படாது இருப்பதாக. இயேசு கிறிஸ்து யோவான் 14:1-27 எதுன்னு சொல்றாருன்னா, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. இவர் என்ன சொல்றாரு பவுல்? அதே தான் இன்னும் அதிகப்படியா போய் உங்க இருதயம் அசைக்கப்படாது இருப்பதாக. கலங்குகிற இருதயமும் அசைக்கப்படுகிற இருதயம் நிலையான இருதயமா இருப்பதற்கு வாய்ப்பே அல்ல. யாரோட இருதயம் தான் அப்படியாக இருக்கும் என்று சொல்லி பார்ப்பீர்களானால், எவன் ஒருவன் தேவன் பக்கமாக அவனுடைய கண்களை ஏறெடுக்காமல் உலகத்தின் மேல கண்களை வைத்திருக்கிறானோ, உலகம் என்றால் உலகம் அல்ல, இந்த சூழ்நிலைகள், இந்த கடந்து போய் கொண்டிருக்கக்கூடிய கொடுமையின் காலங்கள், இவைகளெல்லாம் பார்த்து எவன் ஒருத்தவன் மனதுல இருதயத்துல துவண்டு போய் தன்னுடைய நம்பிக்கை இழந்து போய் தன்னுடைய விசுவாசத்தை முற்றிலும் இழந்து போய் அவன் இப்படியாக இருதயத்திலே பரிதவிக்கிறானோ, அவன்தான் அந்த அவிசுவாசி என்கிற பட்டத்தை உடையவனா இருக்கிறான். ஹலோ பேர் என்னோட இருக்கீங்க? அப்போ இந்த மகா ஜல பிரளயம் உலகம் எங்கிலும் ஸ்தம்பித்து இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல நோவா பக்தனும் அவரு கூட பிரயாணம் செய்யக்கூடிய அவருடைய குடும்பமும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். இந்த கடைசி காலத்தில் இந்த கொடூரமும் இந்த கொடுமைகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் இவைகள் மத்தியில எவன் ஒருவன் தேவனுக்குள், இயேசுவுக்குள், அவருடைய நாமத்திற்குள், இந்த வேதாகமத்தின் கட்டமைப்புக்குள், நியாயப்பிரமாணங்கள் கட்டளைகளுக்குள், வேதாகமத்தின் நியமங்களுக்குள் எவன் ஒருவன் உறுதியாக இருக்கிறானோ, எவன் ஒருவன் உறுதியான நிலைப்பாடு எடுக்கிறானோ, அவனுக்கு எந்த உபத்திரமும் சேதப்படுத்துவதில்லை. உபத்திரவங்கள் சுற்றி கொண்டுதான் இருக்கும். எனக்கு இந்த ஜலத்தை பார்க்கறதுக்கே எனக்கு முடியலங்க,
ஜலத்துக்குள்ள கோடான கோடி ஜனங்க பரிதவித்து சாகுறாங்க. அதான் அந்த இதெல்லாம் அவங்களால பார்க்க முடியுது. ஏன்னா ஜன்னல்கள்லாம் வச்சுதான் அந்த அந்த பேழையை கட்டுனாங்க இல்லையா? அப்போ செவிகளில் இந்த காரியம் எல்லாம் எட்டும். அவங்க எவ்வளவுதான் காதை அடைச்சாலும் ஜனங்களோட கூக்குரல் எவ்வளவுதான் இல்லை. அப்ப எங்களை இந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு கூட்டிட்டு போயிருங்க, யார் இல்லாத ஆட்களுக்குன்னு அவங்க சொல்லியிருந்தாலும் அது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படிதான் நம்மளுடைய சூழ்நிலையும் இந்த நாட்கள்ல காணப்படுகிறது. ஏன் இந்த உபத்திரம், ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த தொல்லை, ஏன் இந்த நிந்தை, ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த வறுமை, ஏன் இந்த கொடூரம், ஏன் இந்த கொடுமை என்று சொல்லி எல்லாம் பல கேள்விகளுக்கு பதிலே தெரியாத அளவுக்கு என் வாழ்க்கையிலும் சரி உங்க வாழ்க்கையிலும் சரி பல காரியங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் அந்த கொடூரத்தோட எண்ணம், அந்த வியாதியோட எண்ணம், அந்த கொடுமையின் எண்ணம் ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நிறைவேறாதபடி தடையா இருப்பதுதான் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமம், வல்லமையின் நாமம், உயிர்த்தெழுந்த நாமம். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? எதுதான் தடுத்து நிறுத்திட்டு இருக்கு? பேழையில ஒரு சின்ன ஓட்டை விழுந்திருந்தா போதுமா? முடிஞ்சத கதை. ஓட்டை வராதபடி ஏதோ ஒண்ணு தடுத்து நிறுத்துச்சு. அதுதான் தேவனுடைய கிருபை. அந்த கிருபையின் ரூபத்தில் வந்தவர் தான் இயேசு. அவர் மூலமாக வந்ததுதான் கிருபை. 20வது வசனத்துக்கு நேராக கடந்து செல்லுவோம். 19வது வசனத்தை நம்ம சென்ற முறை வாசித்தோம். And the waters prevailed exceedingly on the earth, and all the high hills under the whole heaven was covered. அதே போல 20வது வசனத்தை பார்க்கலாம். 20வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, the waters prevailed. இந்த prevailed 3 வசனங்கள் தொடர்ச்சியா வரதை நாம் பார்க்கலாம். இங்க 18வது வசனத்துல வருது, 19வது வசனத்துல வருது, இப்ப 20வது வசனத்திலையும் வருது. prevail என்றால் ஆதிக்கம். ஜலமானது தன்னுடைய ஆதிக்கத்தை காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன் அதர் வேர்ட்ஸ், தன்னுடைய சுயரூபத்தை. சில பேர் பாருங்க, ரொம்ப ஸ்வீட்டா நம்ம இனிமையானவர்களை போல இருப்பார்கள், நல்லா பேசுவாங்க. ஆனா அவங்களோட சென்டிமெண்ட், அவங்களோட ஏதாவது ஒரு காரியத்தை சாஃப்ட் கார்னரை தொடுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த அவங்களுக்கு பிடிக்காததை நீங்க மட்டும் பண்ணி பார்த்து அவங்கள கோபத்தை தூண்டி விட்டு பாருங்க. ஐயோ, இவ்வளவு பெரிய டைனோசர் ஒளிஞ்சிட்டு இருக்கா உங்களுக்குள்ள, இவங்க கூடயா நான் பழகிட்டு இருந்தாங்கிற அளவுக்கு நீங்க இதாயிரும். அதனாலதான் செல்ஃப் கண்ட்ரோல், இச்சை அடக்கம், சுய அடக்கம் முக்கியம். உங்களுக்குள்ள சில பலவீனங்கள் இருந்தா அது உங்களோட போகட்டுங்க. அதுக்கு நீங்க நடிக்க வேண்டாம். சில காரியத்தை நீங்க வெளிப்படுத்ததான் செய்யணும். ஆனா அதை எப்படி வெளிப்படுத்தணுங்கிறது ஒரு முறைப்பாடு இருக்கு. அதன்படிதான் நீங்க வெளிப்படுத்த வேண்டும். கோபமாகவே இருந்தாலும், உங்களுக்கு பிடிக்காத காரியத்தையே அவங்க செய்தாலும் அது சொல்வதற்கு ஒரு முறை உண்டு. அந்த முறைகள் எல்லாம் வேதாகமத்திலிருந்து நீங்க அநேக முறை கற்றுக்கொள்ளலாம். சரி, இப்ப அதை பத்தி நாங்க பேச வரல. ஆதிக்கம், இங்க ஆதிக்கம் செலுத்துவது, தன்னுடைய சுய ரூபத்தை காட்டினது எதுதான்? வெள்ளம், ஜலம். The waters prevailed 15 cubits upward. ஏறத்தாழ இந்த 15 கியூபிட்டுகள் என்றால் ஒரு கியூபிட்டுக்கு 10 அடி, 150 அடி மலைக்கு மேலாக இருக்கணும். அதாவது 150 அடி தாண்டி போய் மலைக்கு, அதாவது இதை 2 விதமா மொழிபெயர்க்கிறாங்க. எப்படின்னு கேட்டா, மலைக்கு மேல 150 அடி போயிருக்கு அப்படின்னு. அதுதான் எனக்கு பொறுத்த வரைக்கும் உண்மையான ஒரு மொழிபெயர்ப்பு. அதான் சொன்னேனே, சில மலைகள்லாம் 1000 அடி 2000 அடி எல்லாம் இருக்கு. மவுண்ட் எவரெஸ்ட்லாம் அதுக்கு மேலேயே இருக்கும். இப்போ அதுக்கு மேலேயும் தாண்டி ஒரு 150 அடிக்கு மேல நம்ம நோவா தாத்தாவும் அவரோட கப்பலும் போயிட்டு இருக்குன்னா யோசிச்சு பாருங்களேன். அந்த காட்சியை கொஞ்சம் பயங்கரமா இந்த உலகத்துல தாங்க நடந்திருக்கு. நீங்க உட்காந்துட்டு இருக்கிற எந்த இடமா இருந்தாலும் அது மேலேயும் இந்த நீர் நிலையானது அத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்பே வந்ததாவது. அது உண்மை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 20வது அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே காரியம் என்னவென்றால், கொடுமைகளும் பிரச்சனைகளும் நாம் எண்ணி பார்க்காத அளவிற்கு, நாம் சற்று யோசித்து கூட பார்க்காத அந்த அளவுக்கு அது மேலே செல்லலாம்.
இன்னைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு உங்கள் மத்தியில சில கொடிய வியாதினால் உங்களுடைய யுவர் நியர் ஒன்ஸ் அண்ட் டியர் ஒன்ஸ், உங்களுக்கு மிகவும் பிரியமானவர்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். அதே நேரத்தில் பார்ப்பீர்களானால் இல்ல சில கொடுமையான காரியங்களுக்குள் தள்ளப்பட்டிருக்கலாம். எதிர்பாராத சில விபத்துகள் நடந்திருக்கலாம். எதுவா இருக்கட்டும், உங்களுடைய கண்கள் அந்த நீர்நிலை மேல் இருக்கிறதா, இல்ல உங்களுடைய கண்கள் தேவன் மேல் இருக்கிறதா? நாம் ஏற்கனவே பார்த்த காரியம்தான். இதை மறுபடியும் நான் இன்னொரு முறை சொல்லிவிட்டு நாம் அடுத்த வசனத்துக்குள் கடந்து செல்லலாம். நோவா பேழைக்குள் இருக்கிறப்போ அவருடைய கண்கள் இந்த ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஜலத்தின் மேல் இருந்திருக்குமா? இல்லை. அந்த கதவுகள் எல்லாம் அடைத்து இந்த பேழையெல்லாம் கட்ட வைத்து அதற்கு கட்டமைப்பு டிசைன் எல்லாம் தந்து சொன்னபடியே ஜலத்தையும் அனுப்பி சொன்னபடியே இந்த பேழையும் டேக் ஆஃப் ஆகி அது பாட்டுக்கு மிதக்க ஆரம்பிச்சது பாருங்க. அப்படிப்பட்ட தேவன் மேல இருந்திருக்குமா? நிறைய வேத பாரகர்கள் இந்த டிபேட்டுக்குள்ளலாம் போனாங்க இந்த டாபிக்ல. நான் ரொம்ப கடினமான கேள்வி. ஏன்னா மனுஷிக ரீதியாக நம்ம பார்ப்போமானால் நோவாவோட கண்கள் ஜலத்தின் மேலதான் இருந்திருக்கும். ஏன்னு கேட்டா அதில் முதல் அனுபவம். ஏற்கனவே ஏதோ பல ஆயிரம் மைல்கள் இவர் பிரயாணம் செய்த மாதிரியும், எவ்வளவு பெரிய ஷிப்பெல்லாம் இவர் இயக்கி இருக்கக்கூடிய கேப்டனா இருக்கிற மாதிரியும், என்னமோ டைட்டானிக் எல்லாம் இவர் தலைமையில தான் விட்ட மாதிரியும் ஒண்ணுமே தெரியாது அவருக்கும். எத்தனையோ வருடங்கள் அவர் பிரயாசப்பட்டு இந்த பேழையை கட்டுகிறார். பேழையை கட்டி அங்க ஒரு ஸ்டாண்டு போட்டு நிறுத்தி வச்சிருக்காங்க. அது பாட்டுக்கு இப்போ ஸ்டாண்டு போட்டு சைக்கிள்ல வீல சுத்திட்டே இருப்பான் சின்ன பையன். டக்குன்னு ஸ்டாண்ட் எடுத்து விட்டு பாருங்க, ஸோ இங்கன்னு போவான். அவனுக்கு வண்டி ஓட்ட தெரியாது, போய் அடிச்சு கீழே விழுவான் இல்லைங்களா? ஆனா அதே அவனுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும்னு வைங்களேன், அழகா பேலன்ஸ் பண்ணிட்டு நேரா போயிடும், பெடல் பண்ணிட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுவான். முதல்ல அவனுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சு அவன் ஸ்டாண்டு போட்டு ஏன் வந்து சைக்கிள் சக்கரத்தை சுத்தி கொண்டு இருப்பானா? இல்லையா? தெரியாததுனாலதான் நம்ம ஸ்டாண்டு போட்டு சுத்திட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் தெரியாததுனாலதான் இந்த ஜலப்பிரளயம் என்றால் என்ன, மழை என்றால் என்ன, அந்த மழையோட கொடூரம் என்ன, அந்த ஜலத்தின் ஆதிக்கம் என்ன, அதோட கொடூரம் என்ன, இவைகள் எல்லாம் தெரியாததுனாலதான் அங்க நோவா காத்து கொண்டிருக்கிறார். அந்த அந்த பெரிய பேழையும் ஸ்டாண்டு போட்டு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ரெண்டு பக்கம் இப்படி கட்டை கொடுத்து அப்படி நிறுத்தி வச்சிருப்பாங்க. அப்படி எக்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. எக்ஸ் ஆல்பபெட் எக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி கட்டைகளை கொடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க பேலன்ஸ்டா. இப்போ இந்த ஜலமெல்லாம் வந்தோன்னா அப்படியே அது டேக் ஆஃப் ஆயிடுச்சு. டேக் ஆஃப் ஆகி போயிட்டு இருக்கு. இப்போ அவர் சுத்தி இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இருள், ஜலம், ஜலத்துடைய சத்தம், மழை சோன்னு பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு, இடி மின்னல் மற்றும் அலைகள் வந்து இந்த பேழையோட கூட மோதக்கூடிய சத்தம். அங்க வந்து இயக்குவதற்கு அங்க சுக்கான் கிடையாது. சுக்கான் இருக்கு இல்லைங்களா, ஆக்சல் இந்த கப்பலில் இருக்கக்கூடிய சுக்கான், அந்த மாதிரிலாம் கிடையாது. அதுவா ஒரு திசையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. சுக்கான் எல்லாம் வச்சு இந்த கப்பலை அவங்க பண்ணல. அப்படின்னா அவர்கிட்ட ஆண்டவர் சொல்லியிருப்பார் இல்லையா, லெஃப்ட் போ, ரைட்டு போ, ஸ்ட்ரைட்டு போ, பின்னாடி போ, லெஃப்ட் பண்ண. இங்க அப்படியெல்லாம் ஒன்றும் சொன்ன மாதிரி தெரியல. அப்ப என்ன ஆகுது? யாருதான் அந்த பேழை இயக்கி கொண்டு போறா? டிரைவர் சீட்ல யாரு உட்காந்துட்டு இருக்கிறா? தேவனாகிய கர்த்தர், பரிசுத்த ஆவியானவரே அந்த கப்பலை இயக்கி கொண்டு எந்த திசையில போனா இந்த பேழைக்குள் இருக்கக்கூடிய என்னை நம்பி இருக்கக்கூடிய என்னுடைய நோவா தாசனும் அவனுடைய குடும்பமும் சேதமடையாது என்று சொல்லி மிக ஜாக்கிரதையாக அந்த கப்பலை இயக்கி கொண்டு போறார். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சுக்கான கரெக்டா ஓட்டுற கப்பலே போய் இடிச்சுக்குது ஒண்ணுக்கு ஒண்ணு. டைட்டானிக் கப்பலை போல ஒரு பெருமிதம் நிறைந்த ஒரு கப்பல் இல்லவே இல்லைன்னா முதலாவது பிரயாணத்திலேயே அவன் கீழே விழுந்துட்டான். முதல் பிரயாணம் அன்னைக்குதான் வந்து ஓபன் பண்றான் கப்பலே. உலகமே வியப்படுத்தது 1912 ஆண்டுல. It was the biggest disaster on the waters. ஆயிரக்கணக்கான ஜனங்களை ஏற்றி கொண்டு போச்சு. பல அடுக்கு மாடிகளை கொண்ட அற்புத படைப்பு. சாதாரண கப்பல் கிடையாது.
அத்தனை பேரை, பணக்காரன் ஏழன் எல்லாத்தையும் ஏத்திட்டு போறான். அந்த டைட்டானிக் படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பயங்கரமான ஒரு இது. என்ன ஆகுது, எல்லா டெக்னாலஜியோட எல்லாம் பண்ணி அழகா போகக்கூடிய கப்பல், இதெல்லாம் மூழ்க வாய்ப்பே கிடையாது அப்படின்ற ஒரு பெருமிதத்தோட தான் அந்த கப்பலே தொடங்குது, அந்த பிரயாணமே தொடங்குகிறதா இருக்கு. முதல் பிரயாணத்திலே தூரத்துல அவங்களால காண முடியாத ஒரு வெள்ளை மலை மேல போய் அது மோதி, ஒரு பனிமலை மேல போய் மோதி எல்லாரும் செத்து போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் தப்பிச்சிருக்காங்க. அதுல சேஃப் போட்டிருக்கு, இல்லாத பாதுகாப்பு வசதிகள் இல்ல, எந்த விபரீதம் நடந்தாலும் நாங்கள் ஒருத்தர் கூட மறிப்பதற்கு வாய்ப்பே கிடையாதுன்னு எல்லாம் பேசினான். வாய் என்னாச்சு? ஏன்னா அந்த கப்பலை உருவாக்கினவன் ஒரு மனிதன், அதை இயக்கி கொண்டு போகிறவனும் ஒரு மனிதன். மனிதன் மேல் நம்பிக்கை வைப்பீர்களானால், இல்ல நீங்களே உங்கள் மேல சுய நம்பிக்கை வைப்பீர்களானால் உங்களுடைய நிலைமையும் அதுதான். ஆனால் அங்க நோவா ஒரு கேள்வி கூட கேட்கவில்லை. 150 அடிக்கு அதாவது சுற்றி பார்க்கிற இடங்கள் எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. செடி கொடி மலை பள்ளத்தாக்கு பறவை இது அது வெளிச்சம் ஒண்ணுமே கிடையாது. அப்படியே இருள்ல போயிட்டே இருக்கு. சரி, பகல்ல கதிரவன் வந்திருப்பார், ஆனா கதிரவன் வந்தா கூட அவர் தோன்றுவதற்கு அங்க சரியான ஒரு பிரகாசமான சூழ்நிலை இல்லையே, மந்தாரமா தான் இருக்கு. ஏதோ தெரியுது உள்ள. எப்படி இருந்திருக்கும்? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய காலங்களில உங்கள் நிலைமை கூட அப்படியாக இருக்கலாம். இருப்பதற்கு எல்லா வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகளும் இருக்கலாம். மந்தாரமான நிலைமை, சுற்றி பார்த்தால் எங்க பார்த்தாலும் ஜல பிரளயம், கொடூரம் தலை விரித்து கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறது. என்னிடம் பாவம் இல்லை இல்லை என்ன, இயேசுவே நம்பி இருக்கேன், அவரும் ஆண்டவரை தான் நம்பி இருக்காரு. ஏறத்தாழ ஒரு வருஷம் பேழைக்குள்ளேயே அமர்ந்திருக்கிறதுனா எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுங்களா? அது எவ்வளவு பேர் கடல்ல இந்த படகுல போற அனுபவம் எல்லாம் இருக்கு. வயிறு அப்படியே புரட்டும் கொமட்டுங்க. மோஷன் சிக்னஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் போறது. இந்த பஸ்ல வாந்தி எடுக்கிற கேஸுங்கெல்லாம் 1 கிலோமீட்டர் கூட தாண்ட மாட்டான் படகுல. இப்போ படகுலாம் ரொம்ப ஸ்டேபிளா பண்ணிட்டாங்க, நம்ம உள்ள போறதே தெரியாது, ட்ரெயின் மாதிரி இருக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு ஜலப்பிரளயம் வரக்கூடிய நிலைமையில சூழ்நிலைகள் எப்படியா இருந்திருக்கும்னா எதிர்மறையாக தான் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள், அலைகளுக்குள், ஒரு கொடூரத்துக்குள் நீங்கள் கடந்து செல்லக்கூடிய நிலைமையா இருந்தாலும் ஒன்றை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அந்த படகை, உங்கள் வாழ்க்கையை இயக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் உங்கள் ஆண்டவர். எல்லாம் எந்த தெரியிற திசையில எல்லாம் பாத்தீங்கன்னா என்னென்னமோ காரியங்கள் நடந்திருக்கும். ஆனா தேவனாகிய கர்த்தர் கரெக்டா அந்த படகை இயக்கி கொண்டு போகிறார். அதாவது நான் இதளவுக்கு ஓரளவுக்கு கொடூரம் வரும்னு நினைச்சேங்க. ஆனா இந்த அளவுக்கு எல்லாமே முடிஞ்சு போகும்னு நான் நினைக்கலங்க. எல்லாமே இழந்து போயிட்டேங்க. அப்படி என்கிற நிலைமையில நீங்கள் தள்ளப்பட்டு இருந்தாலும் இந்த நாளில எனக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய நற்செய்தி என்ன தெரியுமா? நம் படகை இயக்கி கொண்டிருக்கிறவர் ஆண்டவர். சூழ்நிலைகள் எதிராக தான் இருக்கும், ஆனால் இயக்கி கொண்டு போகிறவர் ஆண்டவர். அதைத்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், அற்ப விசுவாசிகளே, எங்கே போனது உங்களுடைய விசுவாசம்? நான் உறங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன், நான் இதே படகுகள் தான் இருக்கிறேன். அப்படி என்றால் என்ன? எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் என்னோடையும் உங்களோடையும் தான் இருக்கிறார். முதலாவது அதை நம்ப வேண்டும், முதலாவது அதை விசுவசிக்க வேண்டும். அங்க கூட இருந்தவன் விசுவசிக்கல. இயேசு கிறிஸ்து எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார். சிலதுதான் இந்த வேதாகமத்துல எழுதி வைத்திருக்கிறாங்க. அது யோவான் சீஷனே கடைசி அதிகாரத்துல யோவான் கடைசி வசனத்துல சொல்றாரு, எழுத வேண்டும் என்றால் இந்த உலகம் கொள்ளாத அந்த அளவுக்கு நாங்கள் புத்தகத்தை எழுத வேண்டும். அவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட மாதேவன் அங்கே உறங்கி கொண்டிருக்கிறார். அவர் இருக்கிறப்ப இந்த மாதிரி காரியம் நடந்துருமா? வாய்ப்பே இல்லை. உங்களுடைய விசுவாசம் எங்கே போனது என்று சொல்லி கேட்டார். கூட இருக்கிறப்பவே உங்களுக்கு விசுவாசம் இல்லை. அப்ப நான் எடுக்க பின்பே எப்படி உங்களுக்கு விசுவாசம் வரும் அப்படிங்கிற கேள்விக்கு அது பொருளாகும். இன்னைக்கு நிறைய பேர் குதர்க்கமா சொல்றாங்க, இயேசு கூட இருக்கிறப்ப இவனுங்க நம்பல, இன்னைக்கு அவர் போயிட்டாரு, நான் எப்படி நம்புறது? நம்பாத. அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கலங்க, அதனால இயேசு கிறிஸ்து கூடயே இருந்தார். ஆதாமும் வேவாளுக்கும் விவிலியம் கொடுக்கலங்க, அதனால தேவனே கூட இருந்து எல்லாம் சொல்லி கொடுத்தார். உங்களுக்கும் எனக்கும் விவிலியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது,
பரிசுத்த ஆவியானவரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவ்வப்பொழுதுதான் வருவார். சில நேரங்கள்ல பிரிந்து போய்விடுவார். அப்ப என்ன ஆகும்? அவர் மலைக்கு போயிடுவார் சில நேரங்கள்ல தியானம் செய்வதற்கு. அப்ப இயேசு கிறிஸ்து இல்ல. அப்ப அந்த நிலைமையை அவங்க தனியா தானே சந்திக்கணும். எனக்கு உங்களுக்கும் அந்த மாதிரி நிலைமையே கிடையாது. எப்பொழுதெல்லாம் வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் இயேசுவின் நாமத்துல நீங்கள் கூப்பிடும் மாத்திரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளேயே எனக்குள்ளேயே இருந்து செயல்படுகிறவரா இருக்கிறார். நானும் நீங்களும் தான் அந்த கிறிஸ்து வாசம் செய்கிற தேவாலயம் என்று வேதாகமம் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்துல சொல்கிறது. அப்புறம் இவைகளெல்லாம் இருந்த பின்பும் கொடூரத்தையும் கொடுமைகளும் கண்டு அஞ்சுவது ஏன்? இருதயம் கலங்காதிருப்பதா? அப்படின்னு என்னன்னா, இருதயம் கலங்கும். யோவான் 14:1 அதுதான் இயேசு சொல்றாரு. இருதயம் கலங்காதிருப்பதாக கலங்கவே கூடாதுன்னு இல்ல. கலங்குகிற இருதயத்தை நீ மறுபடியும் வாய்க்கு தீனி போட்டு அதை வளர்த்தாதங்கிறார். அடக்கு, நிராகரி, தள்ளிவிடு, முன்னேறி செல், பின்வாங்கி போகாதங்கிறதுக்கு அர்த்தம். இன்றைக்கு அதுதான் இந்த மாதிரி ஒரு செயல்பாடையும் இந்த மாதிரி ஒரு ஒரு எண்ணம் படைத்தவர்களை காண்பதுதான் மிக மிக கடினம். ஏன்னா எளிதாக கலங்கி விடுகிற காலம் இது. ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பே ரொம்ப ரொம்ப நெகட்டிவா பேசக்கூடிய காலம் தான். இதெல்லாம் எங்கெங்க உருப்பட போகுது, இப்படிதான் பேச்சே இருக்கும். ஆனால் நோவா பக்தன் ஒருபோதும் அந்த மாதிரி வார்த்தைகளை விடவில்லை. உள்ள இருந்திருக்கலாம், நட்டுக்க இருந்திருக்கலாம், கலக்க இருந்திருக்கலாம். மறுபக்கம் வேத பாரகர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டால், ஆவிக்குரிய ரீதியில நோவாவை நாம் பார்த்திருப்போமானால் அவர் கூட இருந்தவங்க எல்லாம் கண்டிப்பா அச்சத்துக்குள் தள்ளப்பட்டிருப்பாங்க. சில கேள்விகளை கேட்டிருப்பாங்க. ஒரு நாள்னா சரி, 2 நாள்னா சரி. ஏன்னா இவைகள் எல்லாம் அறிவிக்கப்படவில்லை. மழை வரும் என்றுதான் சொன்னாரே தவிர எத்தனை நாட்கள் மழை இருக்கும், எத்தனை அடிகள் மழை இருக்கும், மழையெல்லாம் தெரியாத அளவுக்கு இந்த ஜலம் ஆனது பிரளயமாய் எழும்பி தன்னுடைய சுயரூபத்தை காட்டும். 150 அடிக்கு மேலாக ஜலம் இருக்கும். அதற்கு மேலாக நாம தனியா ஏறத்தாழ ஒரு வருடம் சுத்திக்கிட்டு இருப்போம். இதெல்லாம் அவங்களுக்கு அறிவிக்கப்படாத ஒரு செய்தி. இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் எல்லாம் நடக்கும் போதுதான் அவர்களுக்கு தெரிகிறது. நடந்ததை தான் மோசே பக்தனுங்க எழுதி வைத்திருக்கிறார், பரிசுத்தாவியானவரால் வெளிப்படுத்தப்பட்டு. ஏன்னா பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் தான் மோசே பக்தன் பிறந்தார். அவர் எப்படி எழுத முடியுதெல்லாம்? அப்ப நோவா, புக் ஆஃப் நோவான்னு ஒண்ணு இருக்கு தெரியுங்களா? அதை அவர் அந்த ஏதாவது எழுதி வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புக் ஆஃப் நோவால ஏதோ எழுதி வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. எந்த பாஷையில எந்த மொழியில எழுதி இருக்கிறான்னு தெரியாது யாருக்கும். ஆனா பரிசுத்த ஆவியானவரால இதெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டு எழுதப்பட்டிருக்கக்கூடிய நூல். இது ஏதோ கட்டுக்கதை அல்ல. இது சாத்தியக்கூறுகளோட ஆதாரபூர்வமான சரித்திர தன்மை வாய்ந்த அடையப்பட்ட, அதாவது அடங்கி இருக்கக்கூடிய ஒரு நூலாகும். இது சும்மா ஏதோ ஏனோதானு கண்ணை மூடிட்டு அப்படியே எழுதுற மாதிரி இல்லை. அதனால்தான் பார்ப்பீர்களானால் இந்த ஆவிக்குரிய ரீதியில நோவா எப்படியாக யோசித்திருப்பார்கள், அவர்கள் கூட இருக்கிற தன்னுடைய குடும்பம் கண்டிப்பாக அச்சம் அடைந்திருப்பாங்க. நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா மழை அதிகரிச்சுட்டே இருக்கு. மழை நிக்கிற பாடு இல்ல. மழை நிக்குமா நிக்காதா? ஒருவேளை நிக்காமல் போனா என்ன ஆகும்? இவ்வளவுதான் சாப்பாடு இருக்கு, இவ்வளவுதான் நமக்கு இருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு கேள்வி கேட்க தானே செய்வாங்க. அவரை நம்பித்தானே உள்ள ஏறினாங்க. எடுத்தெறிஞ்சு பேசியிருப்பாரா நோவா? இல்ல, பேசியிருக்க மாட்டார். அங்கே ஒரு விசுவாச வீரனா இருந்து தொடங்கினவர் நிறைவேற்றுவார். என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் சொன்ன மாதிரியே ஜலம் வந்துச்சா? அவர் சொன்ன மாதிரியே பேழ மிதக ஆரம்பிச்சுதா? உலகத்துல இருக்கிற அத்தனை பேர் செத்து போயிட்டான். பார்க்கும் இடங்கள் எல்லாம் சடலங்கள். ஆனால் எனக்கும் உனக்கும் ஏதாவது சேதம் வந்துச்சா? சரி, இத்தனை வேண்டாம். உள்ள இருக்கக்கூடிய அத்தனை மிருகங்கள், சிங்கம், புலி, கரடி, அது இதுன்னு இருக்கு. எந்த விலங்காவது உன்னை ஏதாவது, அங்க பாம்புகளும் இருக்கு, சர்ப்பங்களும் இருக்கு. சர்ப்பம் உன்னை கொத்திருச்சா? இல்ல எனக்கு பசி எடுக்குது அதனால நான் உன்னை சாப்பிட போறேன்னு உங்ககிட்ட பர்மிஷன் கேட்க வந்துச்சா? இதெல்லாம் ஒரு சின்ன புள்ளிக்கு சொல்ற மாதிரி சொல்லி சொல்லி அங்க விசுவாசத்தை ஊக்குவித்திருப்பார், விசுவாசத்தை ஊட்டி இருப்பார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களும் இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்குள்ள உங்களை தள்ளலாம். பிரச்சனைகளை காட்டிலும் அந்த பிரச்சனை குறித்து அதிகமாக பேசுகிறவர்களை கையாளுவதுதான் கடினம். பிரச்சனை ஒரு தடவை வந்துட்டு போயிடும். ஆனா அதையே சொல்லிக்கிட்டு நம்ம டெய்லியும் பாத்தீங்கன்னா சில பேர்லாம் அப்படியே ரொம்ப கஷ்டங்க அவங்க வாயை மூடுறதெல்லாம். எத்தா பெரிய பிளாஸ்டரை வச்சு நீங்க மூடினாலும் அவங்க உள்ள பேசுறது வெளியில கேட்கும்.
2 நாளைக்கு அமைதியா இருப்பாங்க. மூணாவது நாள் திருப்பியும் பழைய திருடி கதவை துரடி தான் வெளியே வந்துடும். அப்படிப்பட்ட சூழ்நிலை நோவாவோட வாழ்க்கையிலும் அந்த பேழைக்குள்ளும் நடந்திருப்பதற்கு எல்லா சாத்தியக்கூறும் உண்டு. ஆனால் 2 விதமாய் பார்க்க வேண்டும் என்றால், ஒன்று, நோவா விசுவாசத்தின் தகப்பனாய் இருந்து அவர்களுக்கு எல்லாத்திற்கும் விசுவாசத்தை ஊட்டி வளர்த்தார். ஊட்டி அங்க அதாவது விசுவாசத்தை அங்க மையப்படுத்தி அவர் சில காரியங்களை சொல்லி அவங்களை இப்படியாக உற்சாகப்படுத்தினார். அதே நேரத்தில் மறுபக்கம் அவருடைய குடும்பமும் விசுவாச வீரர்களாய் எழும்பி நின்றார்கள். யாரும் சண்டை பிடிக்கல, யாரும் அவர்கிட்ட தர்க்கம் பண்ணல, யாரும் புரணி பேசல, யாரும் அங்க நான் இங்க இருந்தது போது எனக்கு பயமா இருக்கு, நான் வெளியிலே போறேன்னு எட்டி குதிக்கல. இந்த மாதிரி காரியம்லாம் பண்ணல. அவங்க எல்லாரும் ஒரு குடும்பமா ஒரு மனத்தின் ஆவியோடு கூட ஒரு தலைமைத்துவத்திற்கு கட்டுப்பட்டு அங்க இருந்தார்கள். நோவா தேவனுடைய தலைமைத்துவத்திற்கு கட்டுப்பட்டு இருந்தார். அவருடைய குடும்பம் நோவாவின் தலைமைத்துவத்திற்கு கட்டுப்பட்டு இருந்தது. இவர்கள் எல்லாத்திற்கும் மேல அங்க இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் தேவனுடைய தலைமைத்துவத்திற்கு கட்டுப்பட்டு இருந்தது. அப்படி என்றால் என்ன? எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, தேவனுடைய தலைமைத்துவத்திற்கு அது கட்டுப்பட்டு தான் இருக்கும். தேவனால கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை என்று ஒன்றுமே கிடையாது. என்ன கொடுமையா இருந்தாலும் சரி, இவைகள் எல்லாம் எதற்காக அனுமதிக்கிறார் என்றால், உங்களுடையும் என்னுடைய விசுவாசத்தையும் தன்னம்பிக்கையும் மற்றும் தேவன் மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் மற்றும் எவ்வளவாக நீங்கள் கர்த்தரை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கு ஒரு நல்ல பரிசோதனை. சோதித்து பார்ப்பார், பரிசோதித்து பார்ப்பார். சோதித்து பார்ப்பதற்கு பிசாச கருவியா சில நேரங்கள்ல இறக்கி விடுவார். ஏன்னா தேவனால சோதிக்க முடியாது. He can't tempt anyone. பரிசோதித்து பார்ப்பார், டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். இதை உனக்கு சரியாதான் புரிஞ்சிருக்கா அப்படின்னு கோபம் மூட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி விடுவார். அப்ப அதை யாருதான் கோபத்தை கொண்டு வரா? பிசாசு. அதுல நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கிறதுக்கு எக்ஸாமினேஷன் ரிசல்ட், அதுதான் பரிசோதனை. அது தேவன் பண்ணுவார். இது ரெண்டுமே நடக்கும் நம்ம வாழ்க்கையில. அதனாலதான் வேதாகமம் யாக்கோபு 1வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லுகிறது, கவுண்ட் இட் ஆல் ஜாய் when you go through trials. ஏன் தெரியுமா? இன்றைக்கு நோவாவை குறித்தும் அவருடைய பேழை குறித்தும் ஒரு டீம், பெரிய ஆர்கியாலஜிக்கல் டீமே அந்த துருக்கி பட்டணத்துல குடிதங்கி பல ஆண்டுகளாக அவர்கள் ரிசர்ச் செய்து கொண்டு வர்றார்கள். எவ்வளவு நான் பார்த்திருக்கேன், நிறைய டாக்குமெண்ட்ரி வீடியோ பார்த்திருக்கேன். அவர் பெரிய சரித்திர நாயகனாக எழும்பியிருக்கிறார். யாருமே ஆர்க் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, நோவாஸ் ஆர்க்ன்னு தான் சொல்லுவாங்க. நோவாவின் பேழை என்று சொல்லுவார்கள். விசுவாசத்துக்கெல்லாம் தகப்பனா இருக்கக்கூடிய ஸ்தானத்தை நோவா எடுத்தார். அதற்கப்புறம் தான் ஆபிரகாம். நோவா இல்லைன்னா ஆபிரகாம் எங்க? அப்போ அந்த சரித்திர நாயகன் என்கிற அந்த ஒரு பட்டத்தை எப்படி அவர் தன்னிடம் தன் வசமாக வைத்துக் கொண்டார்னால், இந்த அனுபவங்களுக்குள் கடந்து சென்றதுனாலதான். அதனால்தான் ஒவ்வொரு அனுபவம், எதிரான அனுபவங்கள், கொடூரமான அனுபவங்கள், கொடுமை நிறைந்த அனுபவங்கள், நமக்கு பிரியமில்லாத அனுபவங்கள், நம்மால் வெறுக்கப்படக்கூடிய அனுபவங்கள் எதுவா இருந்தாலும் சரி, அவைகளை நாம் பற்றி கொள்ள வேண்டியது அவசியம். அதே மாதிரி இப்ப பெந்தெகோஸ்தே ஜனங்க நிறைய பேர் இப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இது ரொம்ப மாடர்ன் பிரீச்சிங் ஆயிடுச்சு. இப்போ கர்த்தருக்குள் இருந்தால் எப்பொழுதும் உபத்திரம் வரும், எப்பொழுதும் இந்த காரியங்கள்லாம் வரும், அதனால இதை நம்ம மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்ளணுங்க, இதுதான் நம்மளுடைய தலையெழுத்து, அடியனுக்கு இதுதான் ஆண்டவர் எழுதி வைத்த தலையெழுத்து அப்படின்னு எல்லாம் சொல்லி இன்றைக்கு அப்படியே அதுல காம்ப்ரமைஸ் ஆயிடுறாங்க. அது தவறு. நகைப்பதற்கு ஒரு காலம் இருந்தால் அழுவதற்கு ஒரு காலம் உண்டு. அழுவதற்கு ஒரு காலம் இருந்தால் நாம் வெற்றியாய் சில காரியங்களை சுதந்திரிப்பதற்கு ஒரு காலம் உண்டு. வெற்றியாய் சுதந்திரிப்பதற்கு ஒரு காலம் இருந்தால் இழப்பதற்கு ஒரு காலம் உண்டு. அப்போ எல்லாவற்றுக்குமே ஒரு காலகட்டம் உண்டு. அதுதான் சீசன்ஸ் ஆஃப் லைஃப். பிரசங்கி 3வது அதிகாரம் 1-8 வசனம், 2வது கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17-18 வசனங்கள் எல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள். எதுவுமே நிலையான காரியங்கள்ல நிரந்தரமான காரியம் அல்ல. அதனால நல்ல செழிப்புல இருக்கிறப்ப நான் நிரந்தரமா இப்படியே இருந்திருப்பேன், நல்ல சுகபலத்தோடு இருக்கிறப்ப நிரந்தரமா நான் இப்படியே இருந்திருப்பேன்னு நினைப்பது மதியினம், முட்டாள்தனம்னு சொல்லுவாங்க. ஏன்? அதுக்குன்னு உடனே அப்பா இன்னைக்கு நல்லா இருக்கேன், என்னைக்குதான் எனக்கு எல்லாம் புடுங்கிட்டு போதும் அப்படின்னு நினைக்க கூடாது.
ஆனால் ஒருவேளை அப்படி ஆண்டவர் அனுமதித்தால் எதற்காக அனுமதிக்கிறார் என்றால், உங்களையும் என்னையும் பரிசோதித்து பார்க்கும்படி. நோவாவை நன்றாக பரிசோதித்து பார்த்தார் ஆண்டவர். நோவாவுடைய விசுவாசத்தை பரிசோதித்து பார்க்கக்கூடிய நாட்கள். என கொடூரத்தின் நாட்கள் நிறைவேறின. எல்லாரும் மரித்து போனார்கள். எல்லா படைப்புகளும் அழிக்கப்பட்டது. இப்ப யார் மேலதான் தேவனுடைய கண்கள் இருக்கிறது? நோவா. ஏன்னா இத்தனை நாளைக்கு இத்தனை நாட்களும் 120 ஆண்டுகளும் ஒரு கதாசிரியை போல இவர் கதை சொல்லுவது என்ன, இவர் அங்க எழுதுவது என்ன, இவர் அங்க டிராமா செட்டு போடுவது என்ன. இப்ப டிராமா கிடையாது, உண்மையாலுமே அது ரியல் ஆயிடுச்சு. படம் கிடையாது, திரைக்காட்சிகள்ல பார்ப்பதை போல நிஜமாகவே அது வந்து விட்டது. இப்போ நோவா எப்படி ரியாக்ட் பண்ணுகிறான், நோவாவுடைய புத்தி சுவாதியம் எப்படியாக இயங்குகிறது. உன்ன என்னை விசுவசிக்கிறானா, என்னை சார்ந்துதான் இருக்கிறானா, என்னை நம்புகிறானா, நான் சொன்னதையெல்லாம் ஞாபகத்தில் வைத்திருக்கிறானா, தன்னுடைய குடும்பத்தை அவன் எப்படி பார்த்துக் கொள்ளுகிறான், எடுத்தெறிஞ்சு பேசுகிறானா. ஆனா நோவா தேவனுடைய கணக்குப்படியே தேவன் வந்து தப்பு செய்வாரா? நோவா கிருபை பெறுகிறார்னா இதெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். நோவா சற்று கூட மாறாதபடி தேவன் எதையெல்லாம் அவர் மனதில் தன்னை குறித்து நினைத்திருந்தாரோ அவைகள் அனைத்தையும் அவர் பரிபூர்ணமாக நிறைவேற்றினார். இது என்னங்க பெரிய விஷயம்னு கேக்குறீங்களா? அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தாங்க யூதாஸ். அவரோட புத்தி நிலமாறி போலியா, தடுமாறி போலியா? சரி, பாவம் தான் செஞ்சுட்டாரு, அதுக்கப்புறம் போய் இயேசுகிட்ட மன்னிப்பு கேட்கலாம்ல. அதுதான் அரகன்ஸ். நான் போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதா, நான் செஞ்சது தப்பு தான், அதுக்கு நானே எனக்கு தண்டனை கொடுத்துக்கிறேன்னாக்கும் அப்படின்னு மேல இருந்து தூக்குல தொங்கிட்டான். அப்படி நோவாவோட புத்தி வந்து பெதட்டி போயிருந்ததுன்னா என்ன இருக்கும்? இந்த உலகம் அப்பவே முடிஞ்சு போயிருக்கும். ஆனால் அப்படியெல்லாம் அவர் வந்து நிலை மாறி தடுமாறி எங்கேயும் செல்லாமல் தேவனையே சார்ந்திருந்தால், பேழைக்குள்ள இருந்த சூழ்நிலை வெளியிருந்த சூழ்நிலை காட்டிலும் மிக கொடூரமான சூழ்நிலைங்க. நீங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும். கொடூரம் வந்து அந்த சுயரூபத்தை காமித்து இந்த உலகத்தையே அழித்து போயிடுச்சு, வாரிட்டு போயிடுச்சு. சுனாமி வந்து நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. ஆனா செத்து போகாதவங்க, தங்களுடைய கணவனை இழந்தவங்க, மனைவி இழந்தவங்க, பிள்ளைகளை இழந்தவங்க வாழ்நாள் முழுவதும் எவ்வளவு ஒரு காயத்தோடு அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கைய வாழ்ந்திருப்பாங்கன்னு யோசித்து பார்க்க முடிகிறதா உங்களால? அதே போலதான் அந்த கொடூரம் வந்து இந்த உலகத்தையே ஒரு வாரிட்டு போயிருச்சு, ஜலப்பிரளயம். அது சில நாட்கள், ஒரு 40 நாட்கள்ல கதை முடிஞ்சிருச்சு. ஆனா அதுக்கப்புறம் மாசக்கணக்குல இந்த கொடூரத்தின் மேலேயே சுற்றி கொண்டிருந்தவர் தான் இந்த நோவா. இப்ப யாரு தான் அதிகமான கொடுமை அனுபவித்தா? எல்லாத்துக்கும் விளங்குதாப்போ? பரிசுத்தமானாய் இருந்த பரிசுத்த பாதையில நடக்கிற நமக்கு தான் எதை பார்த்தாலும் கொடூரமா தெரியும். ஏன்னா உலகத்தோட ஒத்து போறவனுக்கு எதுவுமே கொடுமையா தெரியும். என்னங்க இது ஒரு பெரிய விஷயம்னு பேசிட்டு இருக்கிறீங்க? என்னங்க சாதாரண சாராயம் தானுங்க, இது என்னங்க தம்பு தானுங்க, இது சிகரெட் தானுங்க, இதானுங்க அதானுங்க இதுக்கான எதை கேட்டாலும் அதான் இதாமா. அவனுக்கு எதுவுமே பெருசா தெரியாது. ஏன்னா கொடூரத்தோட கொடூரம் ஆயிட்டான், உலகத்தோட ஒத்து போயிட்டான். ஆனா நானும் நீங்களும் தான் உலகத்தோட ஒத்து போகாம இந்த நீதியின் பாதையில நடந்து போறவன் படுற பாடு இருக்கு பாத்தீங்களா? இந்த பரிசுத்தவான்கள் படுற பாடு இருக்கு பாத்தீங்களா? அதனாலதான் வேதாகமம் யாக்கோபு 1:12 சொல்லுது, கடைசி வரையிலும் எவன் ஒருவன் இந்த கொடுமைகளுக்கும் கொடூரங்களுக்கும் அசுசியான காரியங்களுக்கும் எதிர்த்து நிற்கிறானோ, என்டியூரன்ஸ், நிலையாக எதிர்த்து நிற்கிறானோ அவனுக்கே ஜீவகிரீடம் வழங்கப்படும். எந்த காலகட்டத்திலும் நீங்க ஒருபோதும் சோட போயிடக்கூடாது, ஒருபோதும் பின்வாங்கி போயிடக்கூடாது, ஒருபோதும் உலகத்தோட ஒத்து போயிடக்கூடாது. உலகத்துலதான் வாழணும், உலகத்தின் மத்தியில தான் நீங்க ஜீவிக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டார். பாவிகள் மத்தியில தான் ஊழியம் செய்தார். ஆனா அந்த பாவம் அவரை தொடவில்லை. மாறாக பாவிகள் எல்லாம் வந்து இவரோட சேர்ந்து பரிசுத்தவான் ஆயிட்டான். கடைசியில் அவரை சிலுவையில் அரைஞ்ச கொன்ன அந்த ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க, ரோமர் அந்த பட்டாலியன் என்று சொல்வார்கள், சென்ச்சுரியன், அவரோட ஒரு டீம், அவங்க தான் வந்து எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி இதே வேலை தான் அவங்களுக்கு, சிலுவையில் அறையிறது தான் வேலை. பயங்கர எக்ஸ்பர்ட்ஸ் அவங்கெல்லாம். அத்தனை பையனும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். அதுல அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவை போலவே அறையப்பட்டு கொண்டார்கள் சிலுவையில. ஏன்னா அதுதான் கேபிட்டல் பனிஷ்மெண்ட். ஆனா மாறாக இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்தவங்க எல்லாம் எப்படி ஆயிட்டான் பாத்தீங்களா? உங்களோட சேர்றவங்க எப்படி இருக்காங்க? உங்க குடும்பம் எப்படி இருக்கு? நோவாவும் அவருடைய குடும்பம் எப்படி பார்த்து கொண்டார் பாருங்க. அங்க ஒரு லா அண்ட் ஆர்டர் வச்சிருந்தார். இதுதான் லா, இதுதான் ஆர்டர், எல்லாரும் அமைதியா இருங்கன்னா எல்லாரும் அமைதியா இருந்துட்டாங்க.
எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? இன்னைக்கு முடிச்சுட்டு அடுத்த வசனத்துக்கு போலாம்னு நினைச்சேன், முடியல. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, உலகத்திலேயே அதிகமான கொடூரங்களை அனுபவிக்கக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால், பரிசுத்த பாதையில இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய நானும் தான், நீங்களும் தான். அதைத்தான் இயேசு கிறிஸ்துவே மத்தேயு 6லயும் மத்தேயு 7லயும் மத்தேயு 8வது அதிகாரத்திலயும் கொஞ்சம் எல்லாம் இருக்கு. அப்படியே படிச்சு பாருங்க, வாசித்து பாருங்க. அதிகபட்சம் என்ன பண்ண முடியும்? உங்களை கொலை தான் செய்ய முடியும். கொன்ற பிறகு உங்களுடைய உடலை வைத்து என்னத்தை செய்ய முடியும்? அடப்போ அப்படின்ட்டு போயிருங்க அப்படின்னு இயேசு சொன்னார், நான் சொல்லல. அதிகபட்சம். ஆனா கவலையே படாதுங்க. வலது பக்கம் 1000 பேர் விழுந்தாலும், இடது பக்கம் 16 பேர் விழுந்தாலும் எந்த தீங்கும் உங்களை அணுக விட மாட்டார். உங்களுடைய நேரம் வரும் மட்டும் அணுக விடவே மாட்டார். நேரம் வந்துச்சுன்னா எல்லாரும் ஏதோ ரீதியில மறித்துதான் போகணும். கோவிட்ல மறித்தவன் எல்லாருமே பாவிகளா? இல்ல, நிறைய பரிசுத்தவான்களுமே இறந்து போனாங்க. ஏன்? அவங்க நேரம் வந்துருச்சுங்க, அவ்வளவுதான். கோவிட் ஒரு காரணம், அவ்வளவுதான். கொரோனா வைரஸ் ஒரு காரணம். உங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. கொடூரத்தின் மத்தியில, கொடுமையான சூழ்நிலைகள் மத்தியில, எதிரான சூழ்நிலைகள் மத்தியில, எதிரிகள் மத்தியில உங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க, விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. தேவனை சார்ந்து நடக்கக்கூடிய அந்த சுவாபத்தை ஒருபோதும் கைவிட்டு விடாதீங்கள் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தை உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கண்களை மூடி சிரத்தை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான நன்னாளுக்காய் நன்றி. இந்த கிருபையின் வசனங்களை, இந்த போதனைகளை, இந்த பிரசங்கங்களை எங்களுக்கு செய்து எங்களை உன் பக்கமாக நீர் இருத்து கொள்ளும்படி தேவனே, எங்களுக்கு விசுவாசத்தை குறித்து அறிவை புகட்டினதுக்காய் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எங்க சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த சேனல் டீட்டெயில்ஸை கொடுங்க. எல்லோரும் பார்க்கும்படி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல போடுங்க. இது நல்ல காரியங்களை குறித்து பேசி வருகிறோம். இது உங்கள் மேல் விழுந்த கடமை. இன்னொரு கடமை கூட இருக்கிறது. இந்த உலகத்துல அழிஞ்சு போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபம் செய்யுங்க. எல்லா ஊழியக்காரர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. எங்களுக்காகவும் எங்கள் ஊழியத்துக்காகவும் கூட ஜெபித்துக் கொள்ளுங்க. எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 அதைத்தான் சொல்லுகிறது. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருக்குமானால் தேவனிடம் மட்டுமே கடந்து சென்று உங்களுடைய தேவைகளை அவரிடம் பகிர்ந்து கொள்ளுங்க. எல்லா தேவைகளையும் சந்திக்க போதுமானவராயிருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். 21, 22, 23, 24 4 வசனங்கள் முடிந்ததென்றால் இந்த 7 அதிகாரங்களையும் நிறைவேற்றி விட்டோம். நாம் 8வது அதிகாரத்துக்குள் அதற்கப்புறம் கடந்து செல்லலாம். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும்.